பிளாட் வாங்க கேஷ் இல்ல, ஆனா ரியல் எஸ்டேட் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரேட்ஸ் பத்தி தெரியுமா? கிளியரா பாக்குறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். REITனா என்ன? ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ நீ வந்து பில்டிங் வாங்குறது கிடையாது, ஆனா பில்டிங்கோட ரெண்ட் இன்கம்ல இருந்து நீ ஷேர்ஸ் வாங்கிக்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பிக் கமர்ஷியல் பில்டிங் லைக் ஐடி பார்க், மால், ஆபீசஸ் இதுலலாம் வந்து அவங்க ரெண்ட் மூலமா ஏர்ன் பண்ற இன்கம்ல ஸோ நீ இன்வெஸ்ட் பண்றது மூலமா உனக்கு வந்து அதுல வந்து ஷேர்ஸ் கிடைக்கும். சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம எப்படி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றோமோ அதே போல ரேட்ஸ்ல வந்து ரியல் எஸ்டேட் வந்து இன்வெஸ்ட் பண்றோம். இதுதான் மெயின் கான்செப்ட். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ சின்ன அமௌண்ட்லேயே நமக்கு வந்து ரியல் எஸ்டேட்டோட வந்து என்ட்ரி கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம ரெகுலரா நமக்கு வந்து டிவைடட் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பை அண்ட் சேலும் பண்ணிக்க முடியும். மினிமம் அமௌண்ட்லேயே நம்மளால வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஓனர்ஷிப் டென்ஷன் நமக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாம மெயின்டெனன்ஸ் டென்ஷன் நமக்கு கிடையாது. அண்ட் ஃபைனலா ரியல் எஸ்டேட்டோட ட்ரீம் வந்து போஸ்ட்போன் பண்ண வேணாம். ஸோ நீங்க வந்து ரேட் ஸ்டார்ட் பண்ணி பில்டிங்கோட ரெண்ட் இன்கம் ஷேர் பண்ணுங்க ஸ்மார்ட்டா. பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க ஒரு கம்ப்ளீட் நோட்ஸ் வச்சிருக்கேன். ஜஸ்ட் ரியல் எஸ்டேட்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டைரக்டா DM பண்றேன்.